தூயாவியரின் திருப்பெயராலே ஆமென். கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். வாழ்வின் அனைத்து வளங்களையும் எங்கள் கரங்களில் கொடுத்து அதை நன்மையால் நிறைத்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பெற்றோராம் கடவுளை, இந்த மகிழ்ச்சியான மன நிறைந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உம்மை வழிபடுகிற இந்த நல் வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக மனம் நிறைந்து உம்மிடம் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த அறுவடை திருவிழாவில் உம்முடைய தேவ சொல்லை இறை மக்களாக நீர் எங்களுக்கு பாராட்டின உமது நன்மைகளை எங்கள் கரங்களில் நாங்கள் கொண்டு வந்து இந்த நாளில் எங்களையும் நாங்கள் ஒப்படைக்க காத்திருக்கிறோம். இவ்வழிபாட்டில் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். இந்த வழிபாடு எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், எங்களுடைய திருச்சபை வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும் நாங்கள் எவ்வளவு உண்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிர்மாணித்துக் கொள்ளும் வழிபாடாகவும், அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் செய்கின்ற பணிகளிலே உண்மை பிரதிபலிக்கின்ற வழிபாடாகவும் இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள்தார். இஸ்ராயேலே, நீயோ வரும்போது வெறுங்கையாய் உன் ஆண்டவரிடம் வர வேண்டாம். உன் விளைச்சலின் முதற்பலனை கர்த்தருடைய பிரகாரங்களிலே கொண்டு வந்து கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிற உடைய திருவசனத்திற்கு ஏற்ப எங்கள் கரங்களில் நாங்கள் நீர் கொடுத்த முதல் நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறோம். வழிபாட்டை எங்களை ஏற்று ஆசிரியர் இறைமகன் இயேசுவின் பெயர் வேண்டுகிறோம். நல்லவர்களாகவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் மக்களாக எல்லோரும் ஆண்டவரின் திருப்பெயரால் இந்த ஆராதனையை வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த சிறப்பு அருப்பின் பண்டிகை ஆராதனையை நாம் தமிழ் இசை வழிபாட்டின் வழியாக நடத்திருக்கிறோம். நம்முடைய கைகளில் தரப்பட்டிருக்கிற இந்த ஆராதனை முறையை நீங்கள் பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முறை நம்முடைய கீர்த்தனைகளில் பிச்சேர்ப்பு பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாதவர்கள் நீங்கள் அந்த ஆராதனை முறையை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பொருள்
வழியெல்லாம் படம் தந்தார் வாழ வைத்தாயே இறைவா. வாழ்த்த வந்தோமே தலைவா. முதல் பொருளாவே உயிரமைக்கும் உலகம் யாவும் நீ படைத்தாய். இசைப்பட வாழ அனைத்தையும் தந்தாய். வாழ ஒருமணி கொண்டோ வாழ கொடுப்பிடி கொண்டோ நோய் தினம் சூழ்ந்து வரைபட சோர்ந்து நோய் தினம் சூழ்ந்து வதைப்பட சோர்ந்து படும் என்னை பார்த்து படும் துயர் பார்த்து படும் என்னை பார்த்து படும் துயர் பார்த்து படைப்பதின் தொடக்கமாய் வாழ வைப்பாயே இறைவா. வாழ்த்த வந்தோமே தலைவா. உடல் பொருளாவி உயிரமைக்கும் உலகம் யாவும் நீ படைத்தாய். உயிர் ஓம்பி பசிதனை தீர்த்து வாழ வைத்தாயே இறைவா. வாழ்த்த வந்தோமே தலைவா. வாழ வைத்தாயே இறைவா. வாழ்த்த வந்தோமே தலைவா. ஒளியேற்றல். Oh
படைத்தவா மைந்தராகி மீட்பினை பொழிந்தவா
கடவுளின் திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவருடைய அதி தூய்மைக்கு முன்பாக இவ்வுலகத்தின் தீமைகளாலும் கொடுமையான பாவங்களுக்கும் நம் மனத்தை பறிகொடுத்து உலகத்தின் பாவ அழுத்தின் கரைகளால் நாம் எழுத்தாக்கப்பட்டிருக்கிறோம். இதோ கடவுள் தரும் இந்த ஆராதனை வேளையில் இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக கூடியிருக்கிற வேளையில் எத்தனை முறை நன்றி மறந்த மக்களாக நம் வாழ்வின் நன்மைகள் கிடைத்த போதும் இவற்றையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நாம் உண்மையாக இல்லாமல் அவருடைய பார்வையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருந்தும் நாம் நம் சுய நலத்தினாலும் நம் சுய திறமையாலும் பணத்தாலும் பதவிகளாலும் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டதாக பல நேரங்களில் நினைத்திருக்கிறோமே. கடவுள் இவ்வுலகையும் இந்த வாழ்க்கையும் நமக்கு தராவிட்டால் நாம் எதற்கும் சொந்தக்காரர்களாக இருந்துவிட முடியாது. கடவுளுடைய அப்பொழுக்கற்ற அன்பின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த புதிய வாழ்க்கையில் கடவுளை மறந்து நம் சுயநலத்தினாலும் சுய மேட்டிமையினாலும் நம்மை நாமே உயர்த்தி கொண்டு கடவுளின் முன்னால் இப்பொழுது பாவிகளாக நின்று கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையிலும் நம் எல்லோருக்கும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம்மை தண்டிக்க விரும்பாத கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய அளவில்லாத இரக்கத்தினால் நம்மை மன்னிக்கவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்த நிலையிலே பாவ அறிக்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனே என் தேவனே தீயனா என்னை காணுமே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சங்கீத பகுதியை வாசிக்க கேட்கிறேன். இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 65ஆம் சங்கீதம். சங்கீதம் 65. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்களில் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாளத்தனங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவர்களுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமலையையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தானியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசீட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் முற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்பதை வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் புஸ்தகம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாம் திருப்பதி பாடம். இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபலம் உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதை வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஒரு தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாளில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிவிக்கிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவுள். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாக இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவிடத்தை பரதேசியால் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் என்னை ஒடுக்கி என்னை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சொந்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரே எனக்கு கொடுத்த நிலத்தின் கனியின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழுத்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைவதினார்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். வாசிக்க வேண்டிய தேவனுடைய முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி அது யோவானின் சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 26 முதல் 36 முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 36 முடிய. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுவீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் உத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசம் படிக்க நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பித்து என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, வனாந்திரத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். வானத்திலிருந்து இறங்கிற உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனுக்கு அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதத்தை வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நோக்கே உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் திருச்சபையின் மக்களாக உங்கள் எல்லோரையும் ஒருமுறை கூட நான் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நம்மோடு 3 ஆயர்கள் பங்கெடுக்கிறார்கள். ஒருவர் நம்முடைய அண்டை போதக சேகர ஆயராகவும் தலைவராகவும் இருக்கிற திரு அமிர்தராஜ் ஐயா அவர்கள். அவர்களை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை, அவர்கள் நமக்கு அறிமுகமானவர்.
அவர் தான் நம்முடைய சிறப்பு அருளுரையை வழங்குவதற்காக நம்முடைய இருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த தமிழ் இசை ஆராதனை நடத்துகிறோம் என்று சொன்னவுடன் இந்த தபேலா இசைக்கருவியோடு வந்து இந்த ஆராதனையை மேலும் மெருகூட்டியிருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னுடைய சிறப்பான தனிப்பட்ட நன்றிகளை சொல்கிறேன். எல்லோருக்குமான முறையான வரவேற்பு ஆராதனைக்கு பிறகு இருக்கும். இருந்தாலும் இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். 2 ஆயர்கள் அவர்கள் இருவருமே அவங்களுக்கு அறிமுகமாகாதவர்கள். அவர்கள் சென்னை பேராயத்திலே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு படித்தவர்கள். நாங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் இடையில் கல்லூரியில் படித்தோம். ஒருவர் திரு அகஸ்டின் பிரேம்ராஜ், இன்னொருவர் திரு சாமுவேல் சாந்தசி. இவர்கள் இருவரும் சென்னை பேராயத்திலே இருந்து நான் படித்த போது சென்னை பேராயத்திலிருந்து 5 பேர் என்னுடைய பேட்சிலே படித்தார்கள். அதில் 2 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் பல விதங்களில் திருச்சபையின் ஊழியத்திலும் சமூக திருப்பணிகளிலும் பல விதங்களில் தன்னுடைய பணிகளை பேராயம் வியக்கிற அளவுக்கு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்த பல பிரச்சனைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அது சார்ந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் நேரடியாக சமூகத்தின் வெளிச்சத்திலும் இருந்து வருகிற ஒரு இருவரும் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருப்பது மிகவும் ஒரு நிகழ்ச்சி. அகஸ்டின் ஐயா வந்து நன்றாக பாட்டு பாடுவார். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் உருவாக்கிய பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். ரெக்கார்ட் செய்திருக்கிறோம். அதெல்லாம் முதல் வருஷத்திலேயே சீரியாக வெளிவந்தது. அப்போது இன்றைக்கு அவர் நோடு இருக்கிறார். அவர் பீப்புள்ஸ் வாட்ச் என்று சொல்லப்படுகிற மக்கள் கண்காணிப்பதற்கு அந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணி செய்திருந்த காலத்தில் அது சார்ந்த பல விஷயங்களை தனக்குள்ளாக வளர்த்துள்ளார். இதுவரைக்கும் கிறிஸ்துவ சிறுபான்மை சமூகம் சார்ந்தும் அல்லது ஒதுக்கப்படுகிற சமூகம் சார்ந்தும் குரல் எழுப்பி வருகிறார். அவர் இப்பொழுது ஆர்கேபி என்கிற ஒரு போதக சேகரத்திலே பொறுப்பில் இருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய மாடலில் இருக்கிறார். அங்கிருந்து நமக்காக இங்கே வந்திருக்கிறார். இந்த இடத்தையெல்லாம் பார்த்து பிறகு நாங்கள் என்னுடைய சபை மக்களையெல்லாம் இங்கே கூட்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஆக அவருடைய சபை மக்களுக்கும் இது போன்ற இடங்களை பார்ப்பதும் இங்கே வைத்து அவர்களுக்கு 3 நாள் ஒரு ரிட்ரீட் நடப்பதும் எல்லாம் அடுத்த சில நாட்களில் நடக்கலாம். அதே போல் திரு சாமுவேல் சாந்தசீலன் ஐயா அவங்க என்னோட மிகவும் நெருங்கிய நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருக்கிறோம். நாங்கள் ரூம்மேட் ஃபைனல் இயர்லையும் நாங்கள் ஒரு கிராமத்திலே தங்கி அதை படிக்கும்போது நாங்கள் இருவரும் ஒரே கிராமத்தில் ஒரு வீட்டில் தங்கி கொடுத்தோம். மிக எளிமையாக மிக நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒருவர். அவர் குடும்பமாக இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிறார். அதுவே அவர்கள் இருவரையும் சபையின் சார்பிலே நான் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு கொரோனா பற்றி பேசும்பொழுது மறக்க முடியாத ஒரு இடமாக சென்னை இருக்கிறது. ஏனென்றால் சென்னை தான் அதிகமாக இந்த பரவலுக்கு காரணம் என்றும் சென்னையில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட பல சபைகளிலே மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நாம் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் ஒரு சிறிய நேரம் இந்த கொரோனா பற்றியும் சென்னையில் அந்த மக்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள், முக்கியமாக சபைகள் அந்த காலங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளானார்கள் என்பதை பற்றியெல்லாம் தன்னுடைய அனுபவம் சார்ந்த ஒரு பகிர்வை இன்றைக்கு சாமுவேல் ஐயா அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து அமிர்தராஜ் ஐயா அவருடைய அறுவடை நேரத்தில் நாம் தொடர்ந்துள்ளலாம். அறுவடை சாமுவேல். அன்புக்குரிய இறைமக்களே, கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் எனது தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். தோத்திரம் பண்ணணும், திருப்பி தோத்திரம் பண்ணுறீங்க. எங்கள் ஊரில் தான் நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அதனால் 2வது தடவை தோத்திரம் சொல்லிட்டு அப்புறமா வாங்குறது வழக்கம். ஆனால் எங்கள் முதல் முறையே நிறைய பேர் தோத்திரம் பண்ணி, ஒரு சில பேர் தோத்திரம் பண்ணல, அவங்களுக்கு மீண்டும் கொடுத்தோம். ஒரு 5லிருந்து 10 மணி புள்ளிகளிலே இந்த கொரோனா பற்றிய செய்தி அல்லது நாங்கள் எவ்வாறு இதை புரிந்து கொண்டோம், எங்களுடைய வாழ்விடங்கள் அருகிலேயே தொடர் மரணங்களை பார்த்தோம். அந்த தொடர் மரணங்களுக்கு செல்ல முடியாமல் நல்லடக்கம் செய்து அவர்களுக்குரிய மரியாதை செய்யாமல் போன வருத்தமான நிகழ்வுகளை எல்லாம் கண்டு பிறகு இதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டு திருச்சபையாக இந்த காலங்களிலே நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம் என்பதை குறித்த ஒரு சிறு அனுபவ பகிர்வை நான் உங்களோடு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இன்றைக்கு அறுவடை தோத்திர பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறீர்கள். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்திருந்து கண்ணுக்கு தெரிந்த பல தடைகள், யானை வந்து போச்சுன்னு சொன்னாங்க, அந்த தடைகளின் மத்தியிலும் கூட கண்ணுக்கு தெரியாம இருக்கிற தடை என்ன தடை? கொரோனா தடை. அதையும் தாண்டி அவைகளின் மத்தியிலும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கடவுள் உங்களுடைய இந்த ஈடுபாட்டை முன்வைத்து நம்ம எல்லாரும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வருகிறார். கடவுளுக்கும் உங்களுக்கும் எனது நன்றி நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த அறுவடை தோத்திர பண்டிகையை கடவுள் நம்முடைய வாழ்வை நீட்டிப்பு செய்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக தான் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்தில் படைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால்தான் இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22 வரை படிக்க வேண்டாம். 22 வசனத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி மக்கள் செய்த பாவங்களுக்கு எதிராக அவர் அதை அழித்த போது நோவாவுக்கு பிறகு அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஒரு வாக்குறுதியை தராரு, வானவில்லை ஏற்படுத்துறாரு. இனி நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த உயிரையும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த வசனம் எப்படி தொடங்கும்? இனி இந்த உலகத்தில் எந்த உயிரையும் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அறுவடை காலமும் மழைக்காலமும் குளிர்காலத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அப்போ அறுவடை தோத்திர பண்டிகையினுடைய அடிப்படையான சாரமே என்னவென்றால் கடவுள் எந்த உயிரையும் அழிக்க மாட்டார். ஆனால் இந்த உலகத்துல இப்போ இந்த கொரோனா காலம் வந்த பிறகு எங்களுக்குள் ஒரு விதமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அது என்ன சூழல் என்றால், இந்த மனித குலம் வாழ்வுக்கும் வீழ்ச்சிக்கும் அல்லது சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இது தோங்கி இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த சாவு, இந்த அழிவு, வீழ்ச்சி இது எல்லாம் முன்னாடி கற்பனையில இருக்கும், முன்னாடி இல்லது ஏதாவது கதைகளை படிச்சிருப்போம் அல்லது சினிமாவில் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் நிஜத்துல வந்துட்ட பிறகு அப்படியே நாங்கள் உழைவோம். எங்க வீட்டுல எல்லாம் உறவினர்கள் அந்த நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் பேசுறேன். இதை பத்தின தகவல்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் பிபிசியில் இருக்கிறாரு. அவருக்கு வந்த தகவல் அடிப்படையில் முன்கூட்டியே இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்று அவர் சொன்ன செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன் நண்பர்களை கூப்பிட்டு. அப்போ பேசும்போதெல்லாம் நான் அழுது தான் பேசுறேன். இனி ஒருத்தரை நம்ம பார்த்துக்கோமா தெரியல. நானே எங்கள் பிள்ளைங்க மனைவி மட்டும் இங்கே இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தோடு பேசுகிறேன், அம்மா அப்பாவோட பேசுகிறேன், அக்காங்களோட பேசுகிறேன், நண்பர் அகஸ்டின் இவங்க எல்லாருக்குமே பேசுகிறேன். நாம் இனி ஒருத்தர் பார்த்துப்பாமே நம்மளுடைய வாழ்க்கை முடிச்சு போகுமான்னு தெரியலவா? ஏன்னா வர செய்தி அப்படி இருக்குது. இது ஒரு மிக மோசமான காலமாக நமக்கு இருக்கும். ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிலர்லாம் சொல்றாங்க, சில மாத்திரைலாம் வாங்க சொல்றாங்க. அந்த மாத்திரைகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். கரண்ட் கூட இல்லாமல் போகக்கூடிய காலம் வரும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஏதாவது நம்ம எளிமையா இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நாம ஒரு பாதுகாப்போடு வாழ்வோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம்.
அப்போ இந்த நிலை வந்தபோதுதான் நாங்க யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்படிப்பட்ட இந்த அழிவின் சக்தி, இந்த சாவின் சக்திக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்? இந்த மனித குலமே இப்போ அழிந்து போக போகுது. இனி இந்த உலகத்தை கடைசி காலகட்டத்தில் இருக்குது அப்படின்ற செய்தி தான் எனக்கு கிடைச்சு. ஏனென்றால் இங்க இருக்கிற நம்முடைய அரசாங்கத்தின் வழியாக வருகிற செய்தி பாதி உண்மையை மறைத்து அவர்கள் சொல்லுவார்கள். ஏற்கனவே நமக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தினா, கடற்கரை ஓரமாக இருக்கின்ற இடங்களிலே சுனாமி தாக்கும் என்ற செய்தி முன்கூட்டியே சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்தி மக்களுக்கு என்ன பண்ணவில்லை, சொல்லப்படவே. நிறைய பேர் செத்து மடித்தார். அப்போ இனி அதை தற்காத்துக் கொள்வதற்கான வழிகளும் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. இனி மக்கள் தான், நாம தான் நம்முடைய உயிரை காப்பாற்றிக்கணும். இனி அரசாங்கம் எந்த உதவியும் கிடையாது என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார். அப்போ அவர்கள் சொன்ன அந்த 3 இந்த கொரோனா தொற்று பற்றி சொன்னாங்க. இந்த கொரோனா அப்படின்ற இந்த பேர் கொரோனா அப்படின்னாலுமே இது ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருது. லத்தீன் வார்த்தையில கொரோனா கிரீடம், அந்த கிரவுன், அதுல இருந்து அந்த கொரோனா என்ற வார்த்தை வருது. ஏனென்றால் இந்த வைரஸினுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த கிரீடம் கிரீடத்துல முழுமுள்ளா இல்லை, அந்த மாதிரி இந்த உருவ அமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு அது பேர் வச்சாங்க. அது என்னன்னா, இது எளிதாக அந்த முள்ளு மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கிறதுனால எளிதாக அது என்ன பண்ணுவோம், குடிச்சுக்கும், விழாது. அப்போ எளிதா எல்லா இடத்துக்கும் பரவலுக்கு அது ஒரு உருவ அமைப்பை கொண்டு இருக்கிறது. நம்முடைய முடியில இருக்கிற இந்த பல மடங்கு மைக்ரோ அளவு குறைவான ஒரு உருவத்தில் அது இருக்கு. கண்ணில் நேரடியா பார்க்க முடியாது. முடியை விட பல மடங்கு, அது சொன்னார்கள் 3 லட்சம் மடங்கு அது சிறியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு கொள்ளை நோய் நம்மை எப்படியெல்லாம் பரவி நம்மை தாக்கி 14-15 நாட்களுக்குள் நமக்கு மரணம் நிகழ்ந்துவிடும், தனிமைப்படுத்தப்படவும், தனிமைப்படுத்தப்படுகின்ற அந்த விரக்தியான நிலை நம்ம எல்லை எப்படியெல்லாம் கொண்டு செல்லும் என்றெல்லாம். அப்பதான் ஒரு முதல் 15 நாள் சென்னையில உங்களுக்கே தெரியும், நெருக்கமான குடியிருப்பு பகுதிகள், கோயம்பேடு பகுதி காய்கறி வியாபாரம் அங்க முதல்ல வரல. ஆனால் வெளிநாட்டிலிருந்து பயணம் செய்து வந்தவர்கள் உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை, பல பேர் தன்னுடைய பிள்ளைகளை வாப்பா வாப்பா வீட்டுக்கு வந்திருப்பான்னு வர வச்சுட்டாங்க. வர வைத்தவர்களுக்கு காய்ச்சலோ அல்லது இந்த நோய் தொற்று இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வரும்போது பேராசிட்டமால் போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி நம்முடைய சென்னையில இருக்கிறாங்க, மிக உயர்ந்த அரசு பொறுப்புல இருக்கிறாங்க. அவனுடைய பையன் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கிறான். அவனுக்கு வரும்போது காய்ச்சல் இருக்குது, நீ பேராசிட்டமால் போட்டு வந்துன்னு சொல்லி அப்படிதான் நிறைய பேர் பயணம் செய்து இங்க நோய்களை பரப்பி அதன் மூலமாக பல இடங்களுக்கு, குறிப்பாக நெருக்கமான குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த நோய் சென்ற பிறகு கொத்து கொத்தாக மக்கள் மரணிக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த நோய் தொற்று நம்முடைய உலக, அப்பதான் நாங்க யோசிக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா 10 நாள் நாங்க வீட்டிலே முடங்கிட்டு எங்கேயே போறோம். அந்த 10 நாள் 15 நாள்ல திருச்சபை மக்களுக்கும் அல்லது திருச்சபையின் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் உணவு இல்லை. நிறைய பேர் சாலைகள்ல இருக்கிற, மேம்பாலத்துக்கு கீழே வசிக்கிற, பல வீடுகள் இல்லாமல் இருக்கிற பல குடும்பங்கள் பசியில இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்த பிறகுதான் 15 நாட்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சோம். நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் 4 பேர் மட்டும் வாங்க, யூத் பிள்ளைங்களை வச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சோம். அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் பயம். அதனால என்ன சொல்ல, ஆலய பணியாளர் நீங்க வாங்குவாங்க, 2 பேர் சமைக்கிறதுக்கு நீங்க சமைங்க, இங்க ஒட்டலம் கட்டுறதுக்கு ஒரு 4 பேர், இவங்க 4 பேர், இன்னும் ஒரு 4 பேர் கொண்டு போய் கொடுக்கணும். இப்படிதான் நாங்க முதல்ல சமூகத்துக்குள்ள அந்த கொரோனா காலம் ஒரு 14 நாள் கழிச்சு வெளியே செல்ல ஆரம்பிச்சோம். மக்கள் ஏராளமாக உணவுப் பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கல்வி தடை இல்லாமல் போயிட்டே இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பயம். வீட்டுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம வழக்கமா ஒரு முறை இல்லைன்னா 2 முறை குளிக்கலாம். ஆனா என்னன்னா ஒரு 5-6 தடவை குளிக்கணும். பிள்ளை ஓடி கட்டி குடிக்குமா, எப்போ வந்தாலும் தூரம் இல்லைன்னு சொல்ற ஒரு நிலைமை. இப்படி நாங்கள் ஆரம்பித்த பிறகுதான்
இந்த கொரோனா பற்றிய ஒரு புரிதல் வந்தது. கடவுள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தொலைக்காட்சியில அந்த மற்ற இடங்களால கிறிஸ்தவ மத போதகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அழிவின் காலம், கடைசி காலம், கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போறாரு. அப்பதான் நாங்க இன்னைக்கு நாம அந்த சொன்ன பாருங்க, ஆதியாகமம் 8:22 கடவுள் இனி இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன், எந்த உயிரையும் ஜீவராசினால் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 3:17 இந்த உலகத்துல ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3:16 எல்லாத்துக்கும் தெரியும். தேவனுடைய ஆனா 17 தான் முக்கியமானது. என்னன்னா, அவரவர்கள் செய்திருக்கிற பாவத்துக்கு ஏற்ற ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க நான் வராமல் அனைவரும் மீட்டெடுக்கவே நான் இந்த உலகத்திற்கு காலராக இந்த உலகம் அழிஞ்சிடும் சொன்னாங்க இல்ல, மலேரியா. அப்புறமா தான் தெரிஞ்சது உலகம் அது கடைசியில இருக்குதுன்னு சொன்ன பிறகு இல்ல சுத்தம் இல்லாத குடிநீரை குடிச்சதுனாலதான் இந்த நோய் பரவச்சுன்னு கண்டுபிடிச்சு அந்த நோய் கிருமி என்ன பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது என்ன வந்தது, அம்மை நோய் வருது. இந்த அம்மை நோய் எதுல வந்ததுன்னா, கோமாதான்னு சொல்ற இந்த மாடுகளிலிருந்து இந்த ஒட்டுண்ணி உருவாகி அதன் மூலமாக மனிதர்களுக்கு பரவி அதன் மூலமாக அம்மை நோய் வந்தது. இப்போ அந்த அம்மை நோயே இல்லை. அதுக்கு அடுத்தது பிளேக் நோய். ஐரோப்பாவில் 8 கோடி பேர் இருந்த மக்கள் தொகையில 4 கோடி பேர் செத்துட்டாங்க. இந்த உலகம் அழிஞ்சு போச்சு, கடவுள் இந்த உலகத்தை அழிச்சுட்டாரு சொன்னாங்க. பிறகு அந்த நோயிலிருந்து கடவுள் என்ன பண்ணாரு, காப்பாச்சு. அதே போல வரலாறு சொல்லி போயினே இருக்காங்க, நேரம் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இந்த நோய்கள் கொண்ட நோய் வரும்போதெல்லாம் 2 உலக போரை இந்த உலகம் சந்தித்த போதெல்லாம் கடவுள் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார், கடவுள் எல்லாரையும் அழித்து விடுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் அதையும் தாண்டி கடவுள் நமக்குள் ஒரு விதமான ஒரு தன்னுடைய ஆற்றலை அனுப்பி இந்த உலகத்தை அவர் வாழ்வித்துக் கொண்டது. இந்த கொரோனா வைரஸுடைய ஃபேமிலி H1N1 வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற சாஸ் வைரஸ் 2013 கண்டுபிடிச்சாங்க. ஆனா கொரோனா வைரஸ் 2003லயும் வந்தது. 2014 அரேபியாவில் சில இடங்களுக்கு அது போச்சு. ஆனா இந்த முறை 2020 வந்திருக்கிற இந்த வைரஸ் ரொம்ப வீரியமா தன்னை என்ன பண்ணிடுச்சுட்டு தன்னை ஆற்றலை அதிகப்படுத்தி கொண்டு வந்தது. அப்போ இந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ், இந்த சாஸ் வைரஸுக்கு இதுவரைக்கும் என்ன கிடையாது, மருந்து கிடையாது. 2014 வந்த அந்த கண்டுபிடிச்ச வைரஸ் இதுவரைக்கும் மருந்து. ஆனால் மக்கள் அந்த நோயிலிருந்து வெட்டி அதான் சொல்றாங்க, கடவுளே இந்த மனித குலத்திற்குள் தன்னுடைய ஆற்றலை கொடுத்து, சயின்ஸ் என்ன சொல்றது, ஹெட் இம்யூனிட்டின்னு சொல்லுது, திறன் நோய் எதிர்ப்பு சக்தி கடவுள் அந்த இயற்கையாவே கொடுப்பாருன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் திருமறை என்ன சொல்லுது, இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய ஆற்றலை கடவுள் இந்த மனுக்குலத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னையில இந்த மரணங்கள் குறைந்து போய்விட்டது, இந்த பாதிப்பு குறைந்து விட்டது. இனி உலகமே எல்லாம் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு எல்லாரும் மூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த முழு அச்சத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பார். நாம் அனைவரும் விசுவாசம், எல்லா நோய் எதிர்ப்பு, எல்லா நோயிலிருந்து கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார், உன் விசுவாசம் உன்னை, அந்த விசுவாசத்துக்குள் வாழும் கடவுள் நம்மை ரட்சித்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவார். கடவுள் நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார். நோய்களினாலும் மரணங்களினாலும் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை என்ற செய்தியை தன் அனுபவம் சார்ந்து பகிர்ந்து கொண்ட ஐயாவுக்கு நான் எப்படி கூட நன்றி சொல்கிறேன். இனி வரும் காலங்களில் நோயின் அச்சத்திற்கு நாம் மீளுவோம். கடவுளின் துணையோடு இந்த நம்பிக்கையோடு நம்முடைய கிறிஸ்துவ பயணத்தை நாம் தொடரலாம். தொடர்ந்து நம்முடைய அறுவடைக்காக ஆலோசனை. வேறு
மறுத்து நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் அதை தெளிவாய் கேட்டுக்கொள்ள என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக ஆண்டவரும் லட்சியமாகிய இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பது மகிழ்ச்சி. யாவருக்கும் இது தூய யோவான் ஆலயம் ஒவ்வொரு சேர்க்கின்றவாக அன்பின் வாழ்த்துக்கள். இதுபோல நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த தேவசோட ஆலயத்தின் தலைவர் அருள் திரு ஏஎன்எஸ் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக சென்னை பேராயத்திலிருந்து 2 வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு ஏனென்று சொன்னால் ஒரு 4 ஆயர்கள் இருக்கப்படும் பொழுது ஒரு ஆயர் செய்து கொடுப்பார் என்று சொன்னால் அது முடியாத காரணம். அதே நேரத்திலே நான் சற்று பயந்தவனாக ஒரு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஐயா சொன்னது போல கொரோனா என்று சொல்லப்படும் பொழுது நாங்களாம் நீலகிரி மக்களெல்லாம் கொரோனாவோடு வாழப்படுகிறோம். இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொரோனாவோடு ஒன்றித்து வாழவும் எங்களுக்கு கொரோனாவை பிரிக்கவும் பார்த்துக்கொண்டது. அந்த நாளிலே கொரோனா வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாஸ்க் போட வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. சொன்னவர்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு போடுன்னு சொல்லிதான் மூக்குக்கு வந்துருக்கணும். இன்னைக்கு மூக்குக்கு போட சொன்னனால இங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மாஸ்க் நல்லா தான் போடுவோங்க. இதுக்கு மேல நான் மட்டும் கொஞ்சம் கீழே. இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறது. அறுப்பின் பண்டிகையிலே அந்த தலைப்பின் வழியாக சில காரியங்களோடு கூட பேசுவதற்காக ஆசைப்படுகிறேன். சமீபத்திலே ஒரு பிரசங்கியார் ஒருவர் கேட்டார், அறுப்பின் பண்டிகை வேதத்தில் இருக்கிறதா? அறுப்பின் பண்டிகை வேண்டுமா? ஆசீர்வாதப்பட்டு வேண்டுமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட உடனே அவர் நமக்கு பெரியார் அம்மான்னு சொல்றது கரெக்ட், ரொம்ப சந்தோஷமா சொல்றது கரெக்ட். சிஎஸ்ஐ ஏன் அநேகருக்கு பிடித்தது, சிஎஸ்ஐ திருச்சபை ஏன் அநேகருக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம தசமபாக கேட்க மாட்டோம் இல்லைங்களா? மற்ற நண்பர்கள் தசம பாகத்தை குறியாக வைத்திருக்கும் பொழுது நாங்கள் தசமபாக கேட்க மாட்டோம். இந்த சூழ்நிலையிலே அறுப்பின் பண்டிகை வேண்டுமா என்று சொன்னால் அறுப்பின் பண்டிகையினுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத வண்ணமாக அறுப்பின் பண்டிகை என்றால் என்ன என்று சொல்லி அதனுடைய நோக்கத்தை அறியாதவர்களாம் நாம் ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். எப்படி ஆண்டவரை ஏமாற்றுகிறோம் என்று சொன்னால் ஒரு வசனத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மல்கியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமா, சத்தமா வாசிப்போம். நல்லா இருக்கு வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இப்ப 10வது வசனம் வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் அண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தசம பாகம் என்பது வேறு, அறுப்பின் பண்டிகை என்பது வேறு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், ஆலயத்தின் பண்டக சாலை ஒன்று உண்டு. அந்த பண்டக சாலையிலே ஏழை எளியோருக்கு எப்போதும் உணவுப் பொருட்கள் வைத்திருப்பதற்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அந்த ஆலய பண்டக சாலையிலே தசம பாகங்களையும் அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படும் பொழுது என் நிலத்தில் விழுந்த முதல் காய் கனிகளை அவனுடைய சமூகத்தில் கொடுப்பது. காய் அவனுடையக்காக காய் கனிகளை படைத்தார். இன்னொரு ஆண்டவர் ரத்தத்தை விரும்புகிறாரோ, அந்த இடத்துல பணியைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரோ என்று சொல்லி. ஆனால் அதல்ல, ஆண்டவருக்கு கொடுப்பது நான் எப்படி கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே
ஒரு முக்கியமான தலைப்பு மண்பாண்டங்களின் செல்வம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்பாண்டம் என்று சொல்லப்படும் பொழுது நீங்களும் நானும் மண்ணினாலே படைக்கப்பட்ட ஒரு மனிதர். மண்ணினால் படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைக்கப்படும் பொழுது அந்த மண்பாண்டமானது உயிரோட்டமாக மற்றவர்களுக்கு உதவியாக எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, யூனிட்டி சண்டே என்று சொல்லி சொல்வார்கள். இந்த யூனிட்டி சண்டே குறித்து ஒரு சில காரியங்களை நான் பார்த்து படம் மீண்டும் செய்தி வந்து விடுகிறேன். இந்திய திருச்சபை வரலாற்றிலே வட இந்திய திருச்சபை சிஎன்ஐ, தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ, மார்த்தமா எம்டிசி இவைகளெல்லாம் இணைந்து 1978ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 4வது நாள் ஒரு கூட்டு மன்றம் உருவாக்கினர். ஜாயிண்ட் கவுன்சில் ஒன்று உருவாக்கினர். அம்மன்றம் 1985ஆம் ஆண்டு மே மாதம் The Council of Churches in Communion CSI, CNI, MTC இவை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பாக Communion of Churches in India என்று சொல்லி மாற்றினார்கள். CCI என்று சொல்லி மாற்றினார்கள். இந்த சபையினுடைய கூட்டுறவு நவம்பர் 2ஆம் ஞாயிறு ஒன்றிப்பு ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. அந்த நாள் நாம் இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஒரு மண்பாண்டம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மண்பாண்டம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மண்பாண்டம் எப்படி இருந்தால் ஆண்டவர் விரும்பும் வண்ணமாக இருக்கும்? முதல் காரியம், கடவுள் விரும்பும் மண்பாண்டம். கடவுள் எவற்றை விரும்புகிறார், எந்த காரியத்தை கடவுள் விரும்புகிறார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் மீகா எடுத்துக்கொள்வோம். மீகா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே மீகா யூதாவை சார்ந்த ஒரு இறைவாளர். எசேக்கியா அரசர் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்தார். கிமு 720 முதல் கிமு 719 வரை அவர் தன்னுடைய செய்தி கூறினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மீகாயின் பெயர் மீகாயா என்பதனுடைய சுருக்கம். இறையாளர்கள் வரிசையிலே மீகா 4வது ஒரு இறையாளர். இஸ்ரவேல் என்னும் மண்பாண்டத்தை ஒரு குற்றவாளியாக இந்த இடத்துல மீகா அங்கே பார்க்கிறார். ஏதோ ஒரு பலி செலுத்தினால் போதும், ஏதோ ஒரு காணிக்கை செலுத்தினால் போதும், அந்த காணிக்கை கடவுளுடைய கருத்திலே செலுத்தினால் போதும், நான் எல்லாவற்றிலும் அவனுடைய சமூகத்தில் வந்து விடுவோம் என்பதான அந்த எண்ணத்திலே இருந்த மக்களுக்கு மீகா அது அல்ல, காணிக்கையும் பலியும் மாத்திரமல்ல, உங்கள் மனதில் இருந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், மனதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மீகா தன்னுடைய இறை வார்த்தை அவர்களுக்கு சொல்கிறார். அங்கே சொல்லப்படும் பொழுது ஒற்றை வயது கன்றுக்குட்டி, அது பொதுவாக செல்வந்தர்கள் வைத்திருக்கக்கூடிய காரியம், அது கொடுக்கக்கூடிய காரியம். இசையிலே அதிகமாக நாட்களிலே பலி செலுத்தி வந்தார்கள். அவரையும் அங்கே எச்சரிக்கும் வண்ணமாக மீகா இந்த இடத்திலே ஒரு மனிதரானவர் தான் எவ்வளவு காண்பரை கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நான் பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்பது அது அல்ல, என் உள்ளத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீகா இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதே போல பார்ப்பீர்கள் சொன்னால் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காணிக்கை பெட்டி முன்பாக அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை விதவை இங்கே காணிக்கை போடுவதை பார்க்க முடியும். அந்த நாட்களிலே 12 விதமான காணிக்கை பெட்டி இருக்குமா. ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் அனுசரிப்பார்கள். ஒரு காணிக்கை பெட்டி, என்னுடைய தாய் தகப்பனாரை நான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காணிக்கை பெட்டி. பக்கத்திலே ஒரு மாட்டையாவது ஆட்டையாவது நான் எடுத்துவிட்டேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு காணிக்கை பெட்டி. நான் என் மனைவியை வேண்டாம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு காணிக்கை பெட்டி. இப்படி 12 விதமான காணிக்கை பெட்டி இருக்குமா. இந்த 12வது காணிக்கை இதர காணிக்கை. இதர காணிக்கை என்று சொன்னால் அது எதிர்பார்ப்பில்லாமல் போடக்கூடிய ஒரு காணிக்கை. அந்த காணிக்கை பெட்டி முன்பாக இயேசு கிறிஸ்து அமர்ந்து எதிர்பார்ப்பில்லாமல் போடக்கூடிய அந்த காணிக்கை ஆண்டவர் இவர்தான் மெய்யாகவே உண்மையாகவே ஆண்டவருக்காய் காணிக்கை கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் விரும்பத்தக்கதாய் நான் ஆண்டவருக்கு படைக்க வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படும் பொழுது அறுப்பின் பண்டிகையிலே பல விதங்களிலே தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய பொருளையோ வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது அறுப்பின் பண்டிகை அல்ல. அங்கே ஒரு ஏழை விதவை
சிறிய காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுப்பார்களானால் அதுதான் அர்ப்பணிப்பு பண்டிகை. மிக அதை சொல்கிறார். செல்வந்தர்கள் கொடுப்பதை காட்டிலும் ஏழை எளியோர் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் அர்ப்பணிப்பு பண்டிகை. எனக்கு உள்ளானவற்றை நான் வைத்திருக்கக்கூடிய காரியத்தை கொஞ்சத்தை எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அதுதான் அர்ப்பணிப்பு பண்டிகை. அந்த அர்ப்பணிப்பு பண்டிகை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு முறை அன்னை தெரேசா ஒரு பெண்ணிடத்துல அதிகமாய் பசியாக இருந்த ஒரு பெண்ணை கண்டறிந்து அவருக்காக ஒரு ரொட்டி துண்டை விட்டு கொடுத்தார்கள். இந்த பெண் சொன்னாலும் நான் 2 வேளை பசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த ரொட்டி துண்டை அந்த 2 வேளை பசியாக இருந்த அந்த தாய் அதை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். அன்னை தெரசாவும் பின்பாக போய் பார்க்கப்படும் பொழுது இன்னொரு தாய்க்கு அவர் கொடுப்பதை கண்டவுடனே, ஏறுமா உனக்குத்தானே அந்த ரொட்டி துண்டு கொடுக்கப்பட்டது, நீ இன்னொருவருக்கு கொடுக்கிறாயே என்று சொல்லும் பொழுது அந்த தாய் சொன்னார்களாம், நானாவது 2 வேளை தான் சாப்பிடவில்லை, என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த தாய் 2 நாட்களாக சாப்பிடவில்லை, அவர்களுக்கு அந்த ரொட்டி துண்டை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, கொடுக்கிறேன் என்பதை காட்டிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மனதாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அன்னை தெரசா அந்த நேரத்தில் சொன்னார்களாம், உண்மையாகவே நான் தான் கொடை செய்வதிலே வல்லர் என்று நினைப்பேன், உன்னை காட்டிலும் நீ மேலானவனாக இருக்கிறாய் என்று சொல்லி சொன்னார்களாம். கடவுள் போற்றும் மன்னமாக, கடவுள் விரும்பும் மன்னமாக என்னுடைய காணிக்கை இருக்கும் என்று சொன்னார். கட்டாயமாக இருக்கப்படும். நான் கொடுக்கக்கூடிய கொஞ்சத்தை கடவுள் ஆசை. இங்கே பலிகளும் காணிக்கைகளும் கொண்டு வந்து அங்கே அநேக பலிகள் ஏசாயா நாட்களிலே அங்கே பலி செலுத்தப்படும் பொழுது அந்த இந்த எசேக்கியாவை அவர் அங்கே கண்டித்து உணர்த்தும் மனமாக, இவ்வளவு பலி செலுத்தினால் பரலோகத்துக்கு போக முடியாது, உண்மையாய் ஒரு ஏழை கொண்டு வரக்கூடிய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல மீகா தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கும் மனமாக ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கிறோம், எவ்வளவு தூரம் கொடுக்கிறோம். 2வது காரியம், ஆண்டவர் விருப்ப மன்னமாக ஆண்டவர் தருகிறோமா, அந்த மண்பாண்டமாக இருக்கிறோமா. 2வது காரியம், ஆண்டவர் வடிவம் தரும் மண்பாண்டம். எல்லா வகையான மண்ணினாலும் ஒரு மண்பாண்டத்தை உருவாக்க முடியாது. ஒரு மண்பாண்டம் என்று சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த பிரயோஜனமற்ற அந்த பாத்திரத்துல ஒரு தண்ணீரை ஊற்றி வைத்தாலும் சரி, அல்லது ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ, ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ அந்த மண் சட்டியில செஞ்சு சாப்பிட்டா உண்மைதாங்க. மண் சட்டியில அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டா அதோட சுவையை தனி. இந்த சாப்பிட்டவங்களுக்கு தான் அது தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அந்த மண் சட்டியானது ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு மண் சட்டியாக இருக்க வேண்டும். இங்கே பவுலடிகளாரை குறித்து பார்க்கப்படும் பொழுது 2 கொரிந்தியர்ல அங்கே தீமோத்தேயு தன்னுடைய இறைவாக்கை கொடுக்கப்படும் பொழுது அந்த இறைவாக்கானது அவர்கள் ஏற்றுக்கொள்ள, இந்த தூதானது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது பவுல் அந்த இடத்துல இணைந்து அந்த இடத்துல பல போராட்டங்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆண்டுடைய செய்தியை இறைவாக்க அவர்களுக்கு கொடுப்பதாக நல்லது ஒரு அப்போஸ்தலராக அந்த இடத்துல இருக்கிறார். ஒரு மண்பாடமானது தன்னுடைய வடிவம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஒரு ஓட்டையாகவோ அல்லது அந்த மண்பாண்டமானது ஒரு வேறு விதமான காரியத்தில் இருக்கும் என்று சொன்னால், பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியும், நீங்களும் நான் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, மனிதர்களாக நீங்களும் நானும் மண்பாண்டம் என்று சொல்வதற்காகத்தான். இந்த மண்பாண்டம் எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறோமா, அல்லவரே நான் மாத்திரம் வைத்துக் கொள்கிறேன். நான் இந்த ஆலயத்தில் அடிக்கடி ஒன்று கேட்பேன். இந்த ஆலயத்தில் பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு, எந்த அதிகாரம் எந்த வருஷம்
தேடுறாங்க. அப்படி ஒரு வசனம் இல்லைங்க. சரியா? பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுக்கிற வசனம் வேதத்தில் இல்லை. ஆனால் அதை பிடித்துக் கொண்டு அந்த ஏதோ ஒரு உலக மனிதர் சொல்வதை வைத்துக் கொண்டு நான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்காமல் இருப்பதும் தவறு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொடுத்தல் என்று சொல்லப்படும் பொழுது, பிரயோஜனமாய் கொடுத்தல் என்று சொல்லப்படும் பொழுது, ஆலயத்தில் மாத்திரம் கொடுப்பதை மாத்திரம் நான் இந்த நாளிலே பேசுவேன் என்று சொன்னால் அது தவறாக. நான் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கும் நான் உதவி செய்வதுதான் நல்ல ஒரு அழைப்பின் பண்டிகை. அந்த நாட்களிலே அறுவடை செய்த பிற்பாடாக ஏழை எளியோருக்கு விட்டு வைப்பார். ஏழை எளியோருக்கும் கொஞ்சம் அவர்கள் பொறுக்கிக் கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு கொஞ்சம் வைப்பார். அதே போல ஒரு ஆண்டில் அவர்களுக்காக ஏழை எளியோருக்காக விட்டு வைப்பார். ஆனால் இந்த நாட்களிலே எந்த தோட்டத்திலாவது, எந்த வயல் நம்மை சுற்றிலும் வயல் இருக்கிற தோட்டம் இருக்கிறது, ஏழை எளியோருக்காய் நான் ஒரு டீத்தூள் பாக்கெட் கொடுக்குமா? இல்லையா? இல்லையே. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஒரு நல்ல மண்பாடமானது மற்றவர்கள் விரும்பும் வண்ணமாக நல்ல வடிவம் கொண்டதாக இருக்க வேண்டும். ஓட்டையோடு கூட அது பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்று சொன்னால் கடவுளுக்கும் பிரயோஜனமற்றது, மனிதர்களாய்க்கும் எனக்கும் பிரயோஜனமற்றது. அந்த நல்ல மண்பாடமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். முதல் காரியம், கடவுள் விரும்பும் மண்பாண்டமாக இருக்கிறோமா? இரண்டாவது காரியம், கடவுள் வடிவம் தரும் மண்பாண்டமாக இருக்கிறோமா? மூன்றாவது காரியம், கடவுள் வலிமை தரும் மண்பாண்டமாக. மண்பாண்டத்தை குறித்து பேசப்படும் பொழுது கடவுள் வலிமை தந்தார். ஒரு மண்பாண்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு பானையும் சட்டியும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலிலே ஒரு மண்ணை எடுத்து அதை மிதிக்க வேண்டும். உண்மைதான். இந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது உருவாக்கி சுட வேண்டும். அந்த மண்ணிலே நல்ல மண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த மண்ணிலே குப்பைகளோ தூசிகளோ ஆணிகளோ புட்களோ இல்லாத நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல மண்பாண்டம் உருவாக்க முடியும். ஒவ்வொருவரும் பார்த்து உருவாக்கப்பட்ட மண்பாண்டமாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? என்னுடைய ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டிய, நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்கிறேனா? இந்த நாளிலே கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காய் கொடுக்கப்படும் பொழுது என் உள்ளத்தில் ஆழ திறந்து கொடுப்பேன் என்று சொன்னால் நீங்களும் நானும் நல்ல மண்பாண்டம். ஆண்டவர் என்னை எதற்கு படைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவனாகி நீங்களும் நானும் சற்றேற சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களில் மகிழ்ச்சியோடு கூட அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? சந்தோஷத்தோடு கூட அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? நீங்களும் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது இப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறோம், ரட்சிக்கப்பட்டீங்களான்னு சொல்லி. இப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன், நீங்க அப்படியே நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் இருக்கிறோம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பதுதான் நடத்தப்பட்டேன். எனக்கு மாத்திரம் நான் பிரயோஜனமாக இருப்பேன் என்று சொன்னால் அது நல்ல மண்பாடமா என்பதை மாத்திரம் சிந்திப்பதற்காக தான் தன்னை. என்னை சுற்றிலும் எத்தனை ஏழை எளியோர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? கோடலூரில் அதிகமா பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. உண்மைதானுங்களா? ஏதாவது ஒரு பழங்குடியின மக்களுக்கு ஒரு சின்ன உதவி உங்களால் என்னாலும் செய்ய முடிகிறதா? படிக்கிறதே இல்லை. அந்த படிப்பிற்கு உண்டான உதவி செய்கிறோமா? சாப்பாடுறதே இல்லை. உங்க சாப்பாடுக்கு உண்டான உதவி செய்கிறோமா? நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் நல்ல அரிசியை சாப்பிடுகிறோம். அவர்கள் அந்த அரிசி கூட இல்லையே. கிழங்குகளை வைத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? காட்டிலே விளையக்கூடிய கீரையும் கிழங்குகளையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஜனங்கள் எத்தனை. ஒரு முறை இதே நம்ம கூடலூர் பகுதியில ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று போடப்பட்டது. மெடிக்கல் கேம்ப்ல அந்த கிராம மக்கள் எல்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 பேருக்கு கேன்சர். கேன்சர் என்றால் என்ன என்று கூட தெரியாத அந்த ஜனங்கள் இருந்தார். 6 பேருக்கு கேன்சர். அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு கூட அந்த பழங்குடியினருக்கு தெரியலையே. அப்ப நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நீங்களும் நான் மாத்திரம் பரலோகம் போனால் போதும் என்று சொல்லி சிந்தித்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு அர்ப்பின் பண்டிகை எப்படிப்பட்டதான் அர்ப்பின் பண்டிகை? பிரியமானவர்களே, அர்ப்பின் பண்டிகை என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கப்படும் பொழுது ஏழைகள்
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாக யதார்த்தத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல பாண்டமாகத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மண்பாண்டமாக நீங்களும் நானும் உங்களை என்னை ஆண்டவர் படைத்த காரணம் ஆண்டவருக்கும் அவர் படைத்த ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்போம் என்று சொல்லி உங்களை என்னை படைத்தாரே. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? நல்ல மண்பாண்டமாக இருக்கிறோமா? நான் கொடுக்கத்தான் என் கரங்கள் வருகிறதா? ஆண்டவருக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணம் வருகிறதா? ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அறுப்பின் பண்டிகை முக்கிய நோக்கம் ஏழைகளுக்கு செய்வதாங்க. ஏழை எளியோருக்கு செய்வதுதான் அறுப்பின் பண்டிகை. அதை நாம் செய்கிறோமா? ஏழை எளியோருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தான் அறுப்பின் பண்டிகை. அவருக்கு கொஞ்சம் காய்கறி பொருட்கள் வாங்கி கொடுப்பது தான் அறுப்பின் பண்டிகை. இதை செய்கிறோமா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மண்பாண்டமாக இருக்கிறோம். நான் உருவாக்கி இந்த மண்பாண்டம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் உருவாக்கிய அந்த மண்பாண்டமானது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் சற்றேறக்கூடிய ஓட்டையும் அது உடைந்ததுமாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த மண்பாண்டமானது ஒரு பிரயோஜனமற்றதா இருக்குமே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிரயோஜனமான மண்பாண்டமாக இருக்கிறோமா? உதவி செய்வதற்கு கரங்கள் வருகிறதா? ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு காரியத்தை ஒரு முறை ஒரு மீன் கடையில அவர் ஒரு நாள் அந்த தசம பாகத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அவர் முதலிலே கொடுக்கப்பட்ட பொழுது 50 ரூபாய் கொடுத்தார். கொஞ்ச நாளுக்கு பிற்பாடாக 100 ரூபாய் கொடுத்தார். அதற்கு பின்பாக பார்க்கப்படும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய காணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு முறை அவர் கொடுக்கப்படும் பொழுது 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தார். என்னுடைய அவர் சொன்னார், இந்த நாளில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்து பார்ப்போம். ஆண்டவர் ஏமாற்றாவணமாக ஆண்டவருக்கு கொடுப்பது என்று சொன்னார். எளியோருக்கும் கொடுப்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அறுப்பின் பண்டிகையில என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? புத்தாடை அணிந்து கொண்டு அவனுடைய ஆராதனையிலே நான் அழகாய் அமர்ந்து கொண்டு ஏலத்திலே பங்கு பெற்று என் இல்லத்திற்கு போகும் பொழுது 2 பாக்கெட் 3 பாக்கெட் பிரியாணி வாங்கி போவதற்கு அர்ப்பணம் பண்டிகையில ஆண்டவர் விரும்பும் வண்ணமாக நல்ல மண்பாண்டமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக, ஏழை எளியோருக்கு நான் உதவி செய்யத்தக்கதாக ஒரு காலகட்டங்களிலே கிறிஸ்தவ ஆலயத்திற்கு முன்பாக அநேக தர்மம் கேட்கக்கூடியவர்கள் இருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்க போல பார்க்க முடியல. ஏனென்று சொன்னால் பாத்திரம் அறிந்து கிறிஸ்தவர்கள் பிச்சை போட ஆரம்பிச்சோம். நம்ம கொடுக்கறதே இல்லை, வேறு பக்கம் போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம்? நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னா இல்லை என்று சொன்னால் என் கை இன்னும் குறுகி இருக்கிறதா? ஆண்டவருக்கு கொடுத்துதான் பார்த்தோமே, கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த மீன் கடைக்காரரை ஆசீர்வதித்து போல உடையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அதற்காக நான் உங்களுக்கு தசமமா கொடுங்க, சர்ச்சைகளுக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி வருடாவட்டம் பேசுவதை போல் பேசாமமாக சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அறுப்பின் பண்டிகை என்று சொன்னால் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதுதான் அறுப்பின் பண்டிகை. அந்த அறுப்பின் பண்டிகை அனுசரிக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை மாத்திரம் சிந்தித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வாரத்தை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு மேல பேசணும். நீங்களே இந்த கொட்டாய் வரப்போ மாஸ்க் வந்து மறைச்சிருக்க கண்டுபிடிச்சிருவோம். அதான் முடிச்சிட்டேன். சுபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட மண்பாண்டமா இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியலப்பா. அறுப்பின் பண்டிகையில உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான் நல்ல மண்பாண்டமாய் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான நல்ல மண்பாண்டமாய் இருக்கிறோமா என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்கள் கொடுக்க தாவே மண்பாண்டமானது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோமா என்று சொல்லி தெரியல. உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக மற்றொரு பிரயோஜனமான மண்பாண்டமாய் இருக்கிறோமா என்று சொல்லி தெரியல. தேவன் தாமே விகர்த்தார். அறுவடை திருநாளிலே ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஏழை எளியோருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்காக கொடுக்க கடவுள் திரும்ப வார்த்தைக்காக நன்றி சொல்லி இயேசுவை கற்பிக்கிறோம். இதாகவே
ஒரு சில அறிவிப்புகள். இங்கே சிறப்பு ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் சபை மக்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நமக்கு அருள் செய்ய அளித்த கூடலூர் ஆயர் திரு அமிர்தராஜ் ஐயா அவர்களும் அவர் குடும்பத்தாரையும் சபையின் சார்பாகவும் போதகர் குழு சார்பாகவும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். சிறப்பான வரவேற்பு. ஏழை இடத்திலே அங்கு சிறப்பு விருந்தினருக்கும் ஆயிரவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அங்கே கொடுக்கப்படும். இப்பொழுது அவர்களை அறிமுகப்படுத்தியும் அவர்கள் வரவேற்பவும் ஆற்றுவோம். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆயர் திரு அகஸ்டின் பிரேமராஜா அவர்கள் குடும்பத்துடன் வந்திருக்கிறார்கள். அவர் அறிமுகப்படுத்தவர்களே அவர் சொன்னார், நான் வந்து கிராம திருச்சபையிலிருந்து வந்திருக்கேன். இந்த கிராம திருச்சபையிலிருந்து வந்தவர்கள் கிராம திருச்சபையோட இணைந்து எங்களை வழிநடத்திய அவர் ஆயிரத்துக்கும் ஆயிரம் குடும்பத்தாரையும் வருக என அடுத்தபடியாக ஆயர் திரு சாமுவேல் சாம்பசீலன் அவர்கள் இந்த கொரோனா நோயில் நாங்கள் இப்போ நேற்றுலேருந்தே எனக்கு பிரசரமா ஒரே குழந்தை இந்த கொரோனா நோய் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த அர்ப்பின் பண்டிகை இந்த ஏரியாவுக்கு கொண்டு செய்யலை. நம்ம செய்யலை. நாங்கள் தான் இந்த மாதிரி மண்டபத்தோட மண்டபம் எங்களுக்கு சர்ச்சு மண்டபம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு வந்துருக்கோம். போலீஸ்காரங்க வந்தாங்க எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறோம், எங்களை தான் பிடிப்பாங்கன்னு இருக்காங்க. ஆனால் கடவுளின் சித்தத்தின்படி அது ஒன்றும் நடக்கவில்லை. இப்போ அந்த சென்னையிலே அவர் பட்ட துயரத்தை அவர்களை எடுத்து கூறி இந்த சபையை எத்தனை மக்களுக்கும் எடுத்து நாங்கள் இத்தனை வேதனையும் நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஏனென்னா அதாவது நம்ம உதவி செய்கிறவங்க வந்துட்டு அரசு அதிகாரிகளும் சரி அரசாங்கமும் சரி ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஆயரவர்கள் சபை கூட ஆயரவர்கள் வந்துட்டு அவர்களுக்குள்ளாவே செய்ததை விளம்பரம் செய்யாமல் அத்தனை பேருக்கும் உதவி செய்திருக்கிறார். அவரும் நமது நாராயணனை பங்கெடுத்து நமக்கு சிறப்பானது. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையின் சார்பாகவும் போதகர் குழு சார்பாகவும் வருகிறவர் என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக நமது ஆயர் அவர்கள் அழைத்தவுடன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். குறிப்பாக திரு ஜபராஜ் ஏனோ மேனேஜர் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் சபையின் சார்பாகவும் போதகர் குழு சார்பாகவும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். திரு சேகர் ஹெட்மாஸ்டர் அவர்களை சபையின் சார்பாக வரவேற்கிறோம். திருமதி ஜெயசீலா கூடுதல் போதகர் சேர்க்கக்கூடிய பொருளாளர் அவர்களை
குடும்பத்தோடு இந்த குழு சார்பாகவும் சபை சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். திரு ஆர்கர் ரவி பூர்வ போது சேரக்கூடிய பிசி உறுப்பினர் அவர்களையும் குடும்பத்தாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நமது பதிலூர் போல சேரக்கூடிய பொருளாளர் திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் குடும்பத்தோடு நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அர்ப்பின் பண்டிகைக்கு உதவி செய்த சபை மக்கள் யாவருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு அமிலன் அவர்கள் குடும்பத்திற்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். திரு அனீஸ் அவர்கள் இன்றைய சமையல் குறை இறைச்சி அனைத்தையும் குடும்பத்தார் வழங்கினால் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு வயல்துறை அவர்கள் அரிசிக்காக நன்கொடை கொடுத்து அவர்களையும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆலய அலங்காரத்திற்கான காய்கறியை நம்ம சபையை சேர்ந்த அவங்களை சேர்ந்த திரு டேவிட் கவிதா குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அலங்காரம் மற்றும் ஆலய பந்தல் அமைத்து கொடுத்த வாலிபர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடப்பயிற்சியில் ஈடுபட்ட பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் மற்றும் இத்தனைய இந்த அர்ப்பின் பண்டிகை குறைந்த நாட்களாகவே நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக தான் திட்டமிட்டோம். ஆனால் சபை மக்கள் உற்சாகமாக உங்களோட காணிக்கையை கொடுத்தும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த சபை மக்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்திய எங்கள் ஆயர் சும்மா சொல்லக்கூடாது, அவர் வந்துட்டு ஒரு சைடில் பாடத்துக்கு பயிற்சி அளிக்கிறாரு, அப்புறம் இங்கே வந்து எங்களையும் பார்க்கிறாரு, இந்த சபை மக்களையும் சந்திக்கிறார். அவருக்கும் உதவுக்கு சார்பாகவும் சபை மக்கள் சார்பாக ஆயிரம் அவர்களுக்கும் ஆயிரம் அவர்களுக்கும் நன்றி. அருகில் இருக்கிற இந்த சபையிலிருந்தும் யாரையுமே நாம் கூப்பிட முடியவில்லை. காரணம் எல்லாருக்கும் அதே நாளில் இருக்கிறது. ஊரில் இதே போல பாடமுறைகள் எல்லாம் ஒரே நாளில் நாம் நடத்துவதால் அது முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் நாம் தீர்மானித்து விட்டதால் பக்கத்தில் இருக்கிற சபை உரை நாம் இணைந்து அதை கொண்டாட முடியாமல் போனோம். நான் கேரளாவில் பணியாற்றும் போது எனக்கு இருக்கிற அனுபவம் ஹார்வெஸ்ட் என்றால் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை சபைகளும் அந்த ஹார்வெஸ்ட் நடக்கிற சபைக்கு வந்துவிடுவாங்க. அவர்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு பாடல்களை பாடி அந்த அந்த டிஸ்ட்ரிக்டுக்கான ஹார்வெஸ்டாக ஒவ்வொரு சபை ஹார்வெஸ்டும் நடக்கும். அப்படி பக்கத்தில் இருக்கிற சபை மக்கள் எல்லாரையும் சேர்த்து நடக்கும் பொழுது அது நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பகிர்கிற சமூகம் இல்லையா. சபை என்பது ஒரு பகிரும் சமூகம் தான் சபை. ஆயர் சொன்னார் இல்லையா, குவிக்கிற சமூகம் அல்ல சபை. எல்லாவற்றையும் சேர்த்து நம்மிடத்தில் வைத்துக் கொள்கிற சமூகம் அல்ல சபை. சபை என்பது நீங்கள் தான். நீங்கள் பகிர்கிற மக்களாக மாற மாற நம்முடைய சபை என்பது பகிர்வின் சமூகமாக ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த இறை ஆளுகையின் முன்சுவை இருக்கிற சமூகமாக நாம் மாறுகிறோம். ஒளி, உப்பு, இந்த உருவங்கள் எல்லாம் தொடர்ந்து பகிரக்கூடிய ஒன்றுக்கான உருவங்கள் தான். ஆக இந்த ஸ்தோத்திர பண்டிகை வழியாக நாம் ஒரு பகிரும் சமூகம். We are witnessing a sharing community, not an accumulating society. இன்னைக்கு சமூகத்துக்கு வந்திருக்கிற கேடே என்ன என்றால், யாரும் யாரையும் பற்றி கவலைப்படாமல் அவனவன் வாழ்ந்தால் போதும், அவனவன் சொத்துக்களை சேர்த்தால் போதும் என்று ஒரு விதமான முதலாளித்துவ மனோநிலையில் இருக்கிற சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நான் ஆண்டவர் உருவாக்க விரும்பிய சமூகம் என்ற சபை அப்படி ஒரு முதலாளித்துவ சமூகத்தின் சாயலில் இருந்துவிடக் கூடாது. அது எப்பொழுதும் சுற்றிலும் இருக்கிற மக்களை பற்றிய கவலையிலும் அந்த மக்கள் அழும்பொழுது அந்த அழுகையிலும் பகிர்வு செய்கிற பகிர்வு சமூகம் தான் நாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தான் நாம் இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே போன ஆண்டு செய்ய முடியாததை, அதாவது அண்டை இருக்கிற போதர சேகரங்களை இணைத்து செய்ய முடியாததை இந்த ஆண்டில் நாம் செய்வது நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த ஆண்டில் தான் மக்கள் அதிகமாக கூடக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. ஆனால் அந்த தடை இருந்தாலும் அந்த தடையை நாம் மீறவில்லை. அரசாங்கத்தினுடைய சமூகத்தினுடைய ஒழுங்குகளை நாம் மதிக்கிறோம். அதே வேளையில் நாம் சமூக இடைவெளியோடு அரசாங்கம் சொன்ன நியதிகளோடு இந்த நம்முடைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். அதனால் நாம் அதிகம் பேர் கூடினாலும்
அவரவர்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் இதை விட்டு வெளியே போகும்போது மாசடைந்து இந்த நாட்களில் இருக்கிற நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்பு செய்யும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய செயலாளர் சில அறிவிப்புகளில் சில பேர்களை குறிப்பிட்டார். ஆனால் பெயர் குறிப்பிடப்படாத நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அவர்களையும் நாங்கள் இனிய முகத்தோடு எங்களுடைய ஐக்கியத்தில் நீங்கள் இணைந்த நன்றியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே அதே போல் இன்றைக்கு நீண்ட நாட்கள் வர முடியாமல் கொரோனாவினாலே கோயம்புத்தூர்லேயே இருந்த அருள்தாஸ் ஐயாவும் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறார். பழைய மனிதர்கள் எல்லோரும் சேர்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற திருவிழா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது இல்லையா? நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகை நகரத்திலெல்லாம் நடக்காது. நகரத்திலெல்லாம் நடக்கிற ஸ்தோத்திர பண்டிகைகளில் இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியாது. அது ஒரு மெக்கானிக்கலாக நடக்கும். பணம் எல்லாம் கொடுப்பாங்க, ஏழை எல்லாம் நடக்கும், கட்டும் பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே உறவுகளாக ஐக்கியமாக கிறிஸ்துவ சமூகத்தினுடைய கடமைகளை பற்றி உணர்ந்து ஒருவரையோடு பார்த்து சந்திக்கிற அந்த கிராமிய மனம் பொங்க ஒரு 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 ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னா, எல்லா வருஷத்துக்கும் பொங்கல் ஆராதனைக்கு நான் சென்னைக்கு போயிருக்கேன். இதான் இங்கே இருக்கிறார் பாருங்க, இந்த அகஸ்டின் ஐயா வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஏன்னா அங்கே 18 பட்டியும் வந்துடும் அந்த சர்ச்சில். உண்மையிலேயே அவருடைய சபைக்கு 18 உபசபைகள் இருக்கிறது. எல்லாம் சின்ன சின்ன கிராம சபைகள். எல்லாரும் ஒரு மைதானத்தில் கூடி பொங்கல் எல்லாம் வைத்து ஒரு ஆராதனை நடத்தி அன்றைக்கு திருவிருந்து பருப்பு. அன்றைக்கு திருவிருந்து என்பது கரும்புச்சாரம் சக்கரை பொங்கல் அன்றைக்கு திருவிருந்து. நம்முடைய கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய திராட்சை ரசம் அப்பம் அங்கே அது இல்லை. அங்கே பொங்கலும் கரும்புச்சாரம் தான் திருவிருந்து. அப்படி மக்கள் எல்லாரும் கூடி ஒரு கிராமமாக கொண்டாடப்பட்டு இருக்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்களா, அதை நீங்கள் மிகப்பெரிய கத்தீட்ரலில் செய்யவே முடியாது. மிகப்பெரிய கோபுரங்களை உருவாக்கி வைத்திருக்கிற சபைகளில் செய்யவே முடியாது. அது உண்மையில் மனங்களிலிருந்து வருகிற கொண்டாட்டம். அந்த மனங்களிலிருந்து வருகிற கொண்டாட்டம் தான் உங்களை கொடுக்க தூண்டுகிறது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தூண்டுதலை அதுதான் செய்கிறது. இதை கொடுத்தால் எனக்கு செக்ரட்டரி பதவி கிடைக்குமா என்ற கேள்வி இல்லாமல் கொடுக்க சொல்லுகிறது. இதை கொடுத்தால் எனக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், நானும் கொடுக்கிறேன். கொடுக்கும் பொழுது வாங்குகிற மக்கள், இயங்குகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆகவே கொடுக்கிறேன் சொன்னார் இல்லையா? சுற்றிலும் ஏழைகள், உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்கள், அவர்களுக்கு மத்தியில் நம்முடைய கொடுத்தல் என்பது உண்மையில் வாழ்க்கையை உருவாக்குகிறது. வாழ்வதற்கு யாரெல்லாம் தவிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து நாம் இங்கே கொடுக்கிறோம். நாம் கொடுப்பது அனைத்தும் பகிரப்படுகிறது. அது வெறுமனே சபை என்கிற கட்டுமானத்தை மீண்டும் மீண்டும் பெரிதாக்குவதற்காக அல்ல, நம் சமூகத்தை பகிர்கிற சமூகம் என்ற உணர்வு ஊட்டுவதற்காக அதை கொடுக்கிறோம். ஆகவே கொடுப்பதற்காக வந்தவர் தான் ஆண்டவர், அத்தனையும் கொடுத்தவர் தான் ஆண்டவர். அவரை சேமிக்கிற நாம் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுக்க மாட்டேன் என்று சுயநலமையாக நீங்கள் பேசினால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, கிறிஸ்துவர்களாகவும் இருக்க முடியாது. பெயர்களை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், ஏர்னஸ்ட், அமிர்தராஜ், பெயர்களை வேண்டுமானால் கிறிஸ்துவ பெயர்கள் வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை. ஆகவே கொடுத்தலை சொல்வதற்காக இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை இந்த ஸ்தோத்திர பண்டிகை தான். நீங்கள் உங்களை தீர்த்து போகிற அளவுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு எதுவுமே இல்லை என்கிற அளவுக்கு கொடுக்க தெரிந்தவன் தான் கிறிஸ்துவன். ஆகவே கொடுத்தலின் தடை இல்லை, எந்த எந்த பாரபட்சமும் இல்லை, கணக்கு கூட்டல்கள் இல்லை. அதெல்லாம் வேற. கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் வி ஷுட் கிவ் என்பதுதான் கடவுளுக்கு உண்மையில் நாம் செய்ய வேண்டும். ஆகவே வந்திருக்கிற எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் சபையின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து செயலாளர்கள் அறிவித்தபடி ஆராதனை முடிந்தவுடன் அடுத்த ஸ்டாலும் அதை தொடர்ந்து ஏலமும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு மதிய ஐக்கிய விருந்து வரைக்கும் இருந்து இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தின் சிறப்பான நாட்களை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள், பிறந்த நாள், இன்னும் புதிய மேற்படிப்புகளுக்கு செல்கிறவர்கள், அப்படி புதிய காரியங்களை செய்திருக்கிறவர்கள், நீங்கள் முன்பாக வந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் காணிக்கை பாடலுக்கு பிறகாக நீங்கள் முன்பாக வரலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் இங்கே இந்த நாட்களிலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்காக ஒரு புதிய கல்லூரிக்கு இடம் கிடைப்பதற்காக நன்றி செலுத்தி ஜெயிக்கின்ற மகளுக்காக வேண்டுவோம். மகள் நிவேதாவுடைய படிப்பிலே நல்ல மதிப்பெண்கள் பெறவும் இனி எதிர்பார்க்கிற நாட்களில் கோவை பிஎஸ்சி கல்லூரியிலே என்னுடைய மேற்படிப்பை தொடரவும் கடவுள் திரும்பி பாராட்டியிருக்கிறார். மகளுக்கு நல்ல ஒரு அட்மிஷன் கிடைப்பதற்காக நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். போகிற இடத்திலே கால சூழல்கள், நல்ல நண்பர்கள், படிப்பதற்கான சூழல் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் தொடர்வோம். திருமண நாளை அனுசரிக்கிற பேட்டர் கோபாலையா அம்மாவுக்காக குடும்ப வாழ்க்கையிலே இணைத்தது முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கடவுள் அவர்களை ஆதரிக்கிறார் என்று சொல்கிறார். இந்த புதிய திருமண நாளை அனுசரிக்கிற மக்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அவருடைய சகோதரர் சதீஷ்காக திருமண வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளுக்காக மகள் ஜெசினாவுடைய பிறந்த நாளுக்காக ஒரு புதிய ஆண்டை கடவுள் கூட்டிக் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோம். அதே போல கடந்த சில நாட்களில் நாம் யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்திலே உடல் பலவீனமுற்று மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு கடவுள் எங்களுக்கு விடுதலை அளித்தார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தின் வாழ்க்கையினுடைய அனுபவங்களோடு இங்கே வந்திருக்கிற ஜெகராஜனுடைய குடும்பத்திற்காக அவருடைய மகனுக்காக நினைச்சிருக்கலாம். மகனுடைய உடல் ஆரோக்கியமும் பலமும் பெற்று ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய மகனாக வளரவும் இது எந்த நிலையிலும் இத்தகைய குறைகள் வராமல் கடவுள் பாதுகாக்கவும் வேண்டும் என்று நினைச்சிருக்கிறோம். எலிசனியாவுக்காக காந்தி அம்மாவுக்காக திருமண வாழ்விலே மீண்டும் ஒரு ஆண்டுக்குள் கையெழுத்து வைக்கிற குறித்த மக்களுக்கு கடவுள் எல்லாம் நல்லபடியாக நாம் வேண்டுவோம். அதே போல அவருடைய மகளுடைய ஒரு புதிய பருவ காலத்திற்குள் நுழைவதற்கு கடவுள் திரும்பி பாராட்டியிருக்கிறார். வாலிப காலங்கள் கடவுளை நினைக்க வேண்டிய காலம் என்ற உணர்வை மகளுக்கு கடவுள் தரவும் இந்த புதிய காலங்களில் அனுபவங்களை பெற்று ஏற்படுவதாக வேதத்தினுடைய முதல் அன்புடைய கட்டுகளாக 2 நம்முடைய ஆலயத்தில் வழிபடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு குடும்பம் 3 குடும்பங்கள் சேர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்தவர்கள் என்றால் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதை எடுத்துக் கொள்கிறவர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக நிலையவும் நாம் இந்த நன்முறை தட்டுகளுக்காக நாம் ஜெயிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம். ஜெபிப்போம். கடவுளே, இது கொடுக்கப்பட்ட இந்த அழைப்புகளானது ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி அப்பா, இது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, உள்ளத்திலிருந்து கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். நாங்கள் வைக்கக்கூடிய அங்கமும் எப்போதும் அல்ல. இதனுடைய முக்கியத்துவம் மக்கள் கொடுக்கிறோம் என்பது ஆகவே கர்த்தாவே, நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கை முடிவுகளுக்காக செய்யும் இதன்படியாக கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற சொல்லி நாங்கள் கொடுக்கிறோம். காணிக்கை தான் முக்கியம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த காணிக்கையுடைய ஆலயத்தில் கொடுத்திருக்கிறோம். அந்த காணிக்கைப்படியாக காலை பணிகள் நடைபெற கிருபாவும் செய்யும். கொடுத்த கருடைய ஆஸ்பதி, கொடுத்த இருக்கிற கருங்களையும் ஆஸ்பதி சாமத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவை சொல்கிறோம் பிதாவே, ஆமென். தாசனும் பசுத்தாள் இந்த ஓய்வு நாளுக்காக அதிலும் விசேஷமாக இந்த நாளிலே என்னுடைய அறுவடை திருநாளை கொண்டாடுவதற்கு எங்களை அமைக்கப்படுத்தி இந்த நாட்டை திருச்சபையின் மக்களாக நீங்கள் ஓய்வு பெற்றுவதற்கு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டு நாங்கள் கடந்து வந்த இந்த ஒரு வருட காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கடந்த வருடம் உங்களுடைய சோதனை பண்டிகையை கொண்டாடும் பொழுது எங்களுக்கு இருந்த மனநிலைகள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லை. இறுக்கமான மனநிலையிலும் வேதனை நிறைந்த உணர்வோடும் ஒன்றும் இல்லாமலும் நாங்கள் நிற்பதை தேர்வு நிறைந்திருக்கிறேன். கடந்த காலங்களில் இந்த மிகக்கூடிய வியாதியினால் நாங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது
எங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நாங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துருவோம் அப்படி என்ற மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக மனக்கடத்தப்பட்டதாக இருள் சூழ்ந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்த பொழுதும் தேவரே நீர் எங்கள் மீது வைத்த மிகுந்த இரக்கத்தினாலும் திருவியினாலும் நீர் எங்கள் இந்த நேரம் வரை உயிரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் வியாதி வருவதோ எங்களுடைய செவினை எடுத்துக்கொள்வதோ கடவுளுடைய சித்தம் அல்ல, மாறாக நாங்கள் ஆரோக்கியத்தோடும் கடவுள் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வதே உடைய சித்தமாகவும் உடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே தேவரே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் எங்களை விட்டு பிரிந்து போன மக்கள் அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல, மாறாக நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற மிகுந்த இரக்கமும் கிருபையும் எங்களை இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. நாங்கள் ஒன்றிலும் குறைந்து போய்விடாதபடிக்கு தேவரின் எங்களை எல்லாவற்றிலும் நிறைவாக நடத்தியிருக்கிறேன். எங்களை நடத்தி வந்த அந்த நடத்திப்புகளை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய இருதயம் நன்றியால் நிறைந்தது. 1000 நாட்கள் இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு போதாது. தேவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் படைத்திருக்கிறோம். இது என்னுடைய பெருமை அல்ல, என்னுடைய பணபலம் அல்ல. தேவரே நீர் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு எங்களுடைய கரங்களில் ஒன்றுமில்லை. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலிருந்தும் நன்றியை படைக்கிற விதமாக எங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இது வெறுமனே காணிக்கைகள் அல்ல ஆண்டவரே, அதற்கு பதிலாக நாங்கள் எங்களை எங்களுடைய கரங்களில் படைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். தேவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பேசுகிற கர்த்தாவே, எனக்கு தந்திருக்கிற இந்த புதிய வருடம், வரப்போகிற இந்த வருடம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற கர்த்தாவே, தேவரே எங்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த நிறைந்த இந்த காலங்களை தேவரே நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். புதிய ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவரே எங்களை வழிநடத்துங்க. இப்படிப்பட்ட மிக கொடிய வியாதிகளை இந்த மனித மீறுதல்களினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற தேவரே நீர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த அரபின் பண்டிகையை நாங்கள் வெறுமனே கொண்டாட்டமாக எங்களுடைய பெயர் பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, மாறாக எங்களுடைய நன்றி உணர்வின் அடையாளமாக அர்த்தம் நிறைந்த கொண்டாட்டமாக நாங்கள் இதை கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்களை எங்களுக்குள்ளாக மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்ளவோ நாங்கள் குவித்துக் கொள்ளவோ அல்ல, மாறாக இல்லாமல் இருக்கிற மக்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த உணர்வை இந்த அரபின் பண்டிகையின் கொண்டாட்டம் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். மற்றும் எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய மனதினுடைய இயக்கங்கள் விருப்பங்கள் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலும் விடுதலையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் நன்றி உணர்வோடு வந்திருக்கிறதை நீங்கள் அறிவிக்கிறேன். தேவன் தந்த இந்த வாழ்வுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்துகிற ஒவ்வொரு காலமும் நாங்கள் உமக்கென்று வாழ நன்றியுள்ள மக்களாக இந்த உலகத்திலே சுவை இழந்த மக்களாக இருக்கிற மக்களுக்கு குறிப்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை சுவையூட்டுகிறவர்களாக, ஒளி இழந்து இருளில் வாழுகிற மக்களுக்கு ஒளியை ஊட்டுகிற விளக்குகளாக எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். வெறுமனே பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே, மாறாக உண்மை கிறிஸ்தவர்களாக உங்களுடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற மக்களாக எங்களை ஒவ்வொருவரையும் உருமாற்றவும் எடுத்து பயன்படுத்தவும் வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். தந்திருக்கிற இந்த வாழ்வை உம்முடைய நீதியை நிலைநாட்டுகிற மக்களாக, உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய ஆட்சி இந்த உலகத்திலே கொண்டு வருகிற மக்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துக. மற்றும் உங்களுடைய கணக்கில் தருகிறோம். மீண்டும் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது அந்த எல்லா நன்மைகளையும் இங்கே தந்திருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வாழ்வுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறதாவே துதிக்கிறோம். நாங்கள் படைக்கிற காணிக்கையின் வழியாக தேவரே நீர் எங்களை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. நம்முடைய தொழப்படுக வருகளின் அரசே
கீர்த்தனை 77 சீரியஸ் ஆனந்தத்தில் ஜெயம் பண்ணுறோம். Sarupari Garu Bhakta Upadana Parama
போய் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக ஆயுதங்கள் செவிட்டு இந்த ஸ்டாலை தொடர்கிறோம். வெளியே போய் வேண்டாம் நேராக போகிறோம்.